மக்கள் சிந்தனை பேரவை ஆணையிட்டதை ஏற்று மானசீகமாக இந்த புத்தக கண்காட்சியை திறந்து வைக்கிறேன். கொஞ்சம் வழி விடுங்க. பாருங்க, என்ன அவங்க பார்க்கறதில்ல, நான் அவங்கள பார்க்கணும். கொஞ்சம் வழி. நான் நீங்கள் இப்படி சத்தம் போட்டீங்கன்னா நான் பேச மாட்டேன். என்னை பத்திரமாக முகப்பு வாயிலிருந்து மேடைக்கு கொண்டு வந்து சேர்த்த காவல்துறையினருக்கும், இங்கே புத்தக கண்காட்சி வாலண்டியர்ஸ்களுக்கும், இளையராஜா ஃபேன்ஸ் கிளப் ஊழியர்களுக்கும், மெம்பர்களுக்கும், உங்களுக்கும் எனக்கு வழி தந்த மேடைக்கு வழி தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றுதான் ஈரோட்டிலே என்னுடைய காலடி படுகிறது என்று நினைக்க வேண்டாம். 1960 68 வரை எத்தனை முறை இந்த ஈரோட்டிலே நான் நடந்திருக்கிறேன். என்னுடைய சகோதரர்களோடு என்னுடைய காலடி படாத இடமே இங்கே கிடையாது. அன்று நான் கண்ட ஈரோட்டை இன்று நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாது. நான் நேரடியாக கண்ட ஈரோட்டை. ஆனால் நீங்கள் இன்று காண்கின்ற ஈரோட்டை நான் அன்று கற்பனை செய்து பார்த்ததில்லை. இந்த புத்தக கண்காட்சிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? புத்தகம் படிச்சிருக்கேனா? இது என்னது? எவ்வளவோ பெரிய அறிஞர்களும் சிந்தனையாளர்களும் நல்ல இந்த தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களும் ஏறிய இந்த மேடையிலே என்னையும் கொண்டு வந்து குணசேகரன் அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். அவர் என்னிடம் வந்து கேட்கின்ற நேரத்தில் கொங்கு தமிழிலே பேசினார். இங்கே மேடையிலே அமர்ந்தால், மேடையிலே ஏறினால் என்ன தமிழில் பேசுகிறார் அவர்? இந்த தமிழ் பேசியவருக்கு நேரடியாக என்கிட்ட பேசுகிறேன். அப்படி இல்லைங்க, அந்த கொங்கு தமிழ் இருக்கிறதில்ல, என்ன இப்படி பேசுகிறீங்க குணசேகரன், உனக்கு தெரியவே தெரியாது. இப்போ உங்களை முதல்ல பார்த்தப்போ நீங்கள் அது இந்த மாதிரி நான் நினைக்கலையே அப்படின்னு. அவர் அவ்வளவு சிறப்பான அந்த படிப்பு இல்லாமல் அந்த இதெல்லாம் வராது. என்ன மாதிரி படிக்காதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறதுக்கு வராது.